ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி vlogs. இந்த வீடியோ சாட்டர்டே எடுத்தது. இன்னைய டே எப்படி போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ vlog கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி எல்லாருமே டீ கேட்டாங்க அப்படின்றனால எல்லாருக்கும் டீ வச்சு கொடுத்துட்டு நானும் டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்றனால வாக்கிங் மட்டும் போனேன். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மாவு காலி ஆயிடுச்சு அப்படின்றனால இன்ஸ்டன்ட் மில்லட் தோசா மிக்ஸ் வச்சு இட்லி தான் ஊற்ற போகிறேன். ஒரு பவுலில் 3.5 கரண்டி அளவுக்கு இன்ஸ்டன்ட் மில்லட் தோசா மிக்ஸ் எடுத்துக்கிறேன். அது கூடவே ரவை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 கரண்டி அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 கரண்டி அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணிடாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எடுத்த அடுப்பில் நிறைய ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னம்னா கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி ஓரளவுக்கு கெட்டியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். இது ஊற கேப்பில் நானும் போய் தலையெல்லாம் சீவி ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். இன்றைக்கி இண்டஸ் வேலியிலேருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு. அதை தான் அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் செலக்ட் பண்ண ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ பெரிய பாக்ஸா அப்படின்னு யோசிச்சுட்டே தான் திறந்தேன். பாக்ஸுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் இருந்தது. ப்ராடக்ட் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக 2 பாக்ஸ் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. பேக்கிங்லாம் சூப்பராக இருக்குது. இந்த டைம் நான் செலக்ட் பண்ண ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரியான கடாய் தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு பெரிய கடாய் இருந்தது. அது கூடவே ஒரு லிட்டு, கூடவே வந்து ஒரு 5 பிளேட்ஸ் இருந்தது. ஆக்சுவலாக இதை நம்ம மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். கடாய் வந்து நல்லா வெயிட்டாக இருந்தது. இண்டக்ஷன்லேயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கடாயை வந்து தனியாக நம்ம வந்து குழம்பு வைக்கிறதுக்கு பொரிக்கிறதுக்கு அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 5 பிளேட்ஸ் வந்திருந்தது. 2 இட்லி பிளேட்டு, 3 ஸ்டீமர் பிளேட் இருந்தது. இந்த கடாயை தனியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இட்லி பானையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டீம் பண்ணுறதுக்கான பாத்திரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடாய் பிளேட்ஸ் எல்லாமே வந்து நல்ல வெயிட்டாக ஸ்ட்ராங்காக இருந்தது, குவாலிட்டியாக இருந்தது. ப்ராடக்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். ராஜி 12 அப்படின்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். கண்டிப்பாக அந்த டிஸ்கவுண்ட் ஆஃபரையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மில்லட்ஸ் இட்லி ப்ளைனாக பண்ணாமல் கேரட்டு வெங்காயம்லாம் போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலையெல்லாம் தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், துருவி வச்சுருக்க கேரட் எல்லாத்தையும் போட்டு ஒருக்க நல்லா வதக்கிக்கலாம். கேரட் வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒருக்க நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து இந்த மிக்சரை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். இட்லி ஊற்ற போகிறேன் அப்படின்றனால கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். தோசை ஊற்றுறதா இருந்தால் பேக்கிங் சோடா தேவைப்படாது. எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்துட்டு நம்ம வந்து இட்லி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாவை அப்படியே நம்ம தோசைக்கும் யூஸ் பண்ணலாம். தோசை ஊற்றுறது வந்து நமக்கு மெல்லிசாக ஊற்ற வராது, கொஞ்சம் தடிமனாக தான் ஊற்ற வரும். இந்த மாதிரி வெங்காயம் கேரட்லாம் போட்டு நம்ம இட்லி தோசையாக ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னம்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு வந்து சைடிஷாக நம்ம தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதும் இட்லி பிளேட்ஸில் வந்து எண்ணெய் தடவிட்டு மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வச்சிடலாம். இட்லி பானையில் வச்சு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம வேக வச்சோம் அப்படின்னம்னா நம்மளோட மில்லட்ஸ் இட்லி சூப்பராக ரெடி ஆகிடும். மில்லட்ஸ் இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இட்லி வந்ததும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றி வச்சிட்ருக்கேன். நான், கண்மணி, கமல் 3 பேர் தான் வந்து இட்லி சாப்பிடுவோம். கயல், தாரி, மோனி எங்களுக்கு வந்து தோசை வேணும் அப்படின்னு கேட்டாங்க. மிச்ச மாவு கொஞ்சம் இருந்தது, அதில் அப்படியே தோசை ஊற்றலாம் அப்படின்ட்டு தோசைக்கெல்லாம் அடுப்பில் வச்சுருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்தேன். எல்லோரும் டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எப்போவும் மில்லட்ஸில் இட்லி தோசைன்னு செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அது ப்ளைனாக இருந்துச்சுன்னா சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. இன்றைக்கி கேரட்ஸ்லாம் போட்டு கொடுக்கவும் சூப்பராக விரும்பி சாப்பிட்டாங்க. தோசை இட்லின்னு எதுவுமே மிச்சம் இல்லை, எல்லாமே சாப்பிட்டாங்க இன்றைக்கி. என்ன விளாட்றீங்க? என்ன விளாட்றீங்க அப்படின்னா?
இப்போ கண்மணி ஜெயிச்சிட்டாளா? 300 எடுத்தியா? சூப்பர்ரா. சூப்பர்ரா. இன்றைக்கி பிள்ளைங்க ஃபுல்லாக டிவியில் இல்லாமல் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. இன்றைக்கி காலையில் மத்தியானம்னு தனித்தனியாக சமைச்சேன். அதனால் டே ஃபுல்லாக மேலேயே தான் இருந்தது. ஈவினிங் கீழே வந்து கொரியர் மட்டும் செக் பண்ணிகிட்ருக்கேன். பிரியா தினேஷ் கருப்பு கவுனி 1/2 கிலோ. ராஜேஸ்வரி ஏபிசி கால். பிள்ளைங்க ஈவினிங் யூடியூப் பார்த்துட்டு இருந்தாங்க. யூடியூப்பில் கமல் விளாக்ஸில் இருந்து சில வீடியோஸ் வந்து சஜஷனில் வரவும் போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. கையல் சின்ன வயசில் இருக்கும் போது எடுத்த வீடியோஸ் வந்து ஒரு சிலது வந்து கமல் விளாக்ஸில் கமல் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோஸ்லாம் சஜஷனில் வரவும் கையில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தா. கையலோட சின்ன வயசு வீடியோஸ்லாம் பார்த்துட்டு கண்மணி கேட்டா இதெல்லாம் யாருமா அப்படின்னு. கையல் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ நான் என் வீடியோஸ்லாம் ஏன் போடலை அப்படின்னு கேட்டா. உன்னோட வீடியோஸ் யூடியூப்பில் போடலை, பட் ஆனால் நான் அம்மா மொபைலில் வச்சுருக்கேன் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். கையல் எனக்கு ஜிகர்தண்டா மட்டும் கொடுத்தாலே போதும், குடிச்சிட்டு பேசாம கம்முன்னு படுத்துக்க வேண்டியது. நாங்க வந்து மைண்ட்ல பிளான் பண்ணிட்டுலாம் வரமாட்டோம், அங்க போய் பிளான் பண்ணுவோம். புரோட்டாவா பிரியாணியா சரியான பிரியாணி பிரியரா வருவா கைல்விழி. அந்த மாதிரி 4 பிள்ளை பக்கலாம்டா. அதான் அந்த பிள்ளை மாதிரி 4 அழுகுற பிள்ளைக்கு தான் பால். என்ன வேணும்னு கேட்டாதான் அவனுக்கு அந்த சாப்பாடு. பிரியாணி சரி எடுங்க எடுங்க, லெட்ஸ் கோ. சண்டை கட்டக்கூடாது அங்க வந்து, இல்லாட்டி அப்புறம் நான் எதுவுமே வாங்கி தர மாட்டேன். எங்க போறோம்? ஷாப்பிங் போறோம். கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போறோம். வீட்ல அரிசி காலி ஆயிருச்சு, பருப்பு காலி ஆயிருச்சு, அது வாங்க போறோம். நீங்க போணும்னு கேட்டுட்டே இருந்தனால உங்களையும் சேர்த்து கூப்பிட்டு போறோம். அப்ப கிரீன் லைன்லாம் போலையா? இல்லையே. ஏ பிள்ளைகளா, நீங்க காருக்குள்ளே இருங்க, நான் போய் மட்டும் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வரேன். கம்மியா தான் இருக்கா? இல்ல உள்ள வந்தா அது இதுன்னு கேக்குங்களே. கேட்க மாட்டேன் சத்தியமா. சரி, இங்க மளிகை கடையில போய் நீங்க என்ன பாக்குறீங்க? சும்மா அவங்க கூடயே சுத்திட்டு வரோம். எனக்கு கிட்கேட் இருந்தா மட்டும் வாங்கிட்டு வரியா? அப்படி என்ன வேணும் கேளுங்க, வாங்கிட்டு வரோம். உள்ள வாங்க, சத்தம் இல்லாம இருக்கும். சரி வாங்கி தரேன், வாங்கி தரேன் வா. பார்த்தோன்னே வேகமா போற பொம்மை மாதிரி. சாப்பாட்டு அரிசி, இட்லி அரிசி, உளுந்து எல்லாமே காலியாயிருச்சு. வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு கடைக்கு வந்தேன். பிள்ளைங்களும் எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க நீங்களும் ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டேன். உள்ளே நுழைஞ்சதும் ஸ்நாக்ஸ் தான் ஃபஸ்ட் எடுத்தாங்க. மோனி, தாரி, கையல் 3 பேர் கூட இது வேணும் அது வேணும்னு கேட்காம அமைதியாக தான் வந்தாங்க. இந்த கண்மணி தான் பார்க்குற எல்லாத்தையும் அம்மா இது வாங்கி கொடு அது வாங்கி கொடு அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தா. அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு டக்குன்னு மளிகை ஜாமானை வாங்கிட்டு பில்லை போட்டுட்டு கிளம்பிட்டோம். 50 ரூபா, ஆளுக்கு 50 ரூபாய்க்கு சாக்லேட் திங்கிறீங்க. ஒரு நாள் தின்னுக்குங்க.
மளிகை ஜாமான் வாங்கிட்டு அப்படியே நைட் டின்னரும் கடையிலேயே வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் இவங்களை அபூர்வா கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு மறந்துட்டு நேராக போயிருந்தேன்னா அவ்வளோதான், வீட்டில் பத்திரகாளி ஆடி இருப்பாளுங்க. 4 பேர் 4 பக்கம் பத்திரகாளி அடிப்பான். நான் சூரத்தாண்டவம் ஆடுவேன், நீ பத்திரகாளி ஆடினேன்னா நான் சூரத்தாண்டம் ஆடுவோம். அப்படின்னா நீ தூக்கி போட்டு மிதிக்காது. உனே மட்டும் தான் யார் பண்ணுறீங்க? பண்ணு. எந்த கையில் எடுக்கிற? பண்றீங்களா? கண்மணி கம்மனரு, கண்மணி ஏய் பாப்பா சும்மா அபூர்வாவில் புதுசாக கேம் போட்டிருந்தாங்க. அந்த கேமை வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிள்ளைங்களாம் ஜிகர்தண்டா வேணும் அப்படின்னு கேட்டனால குடிக்கிறதுக்காக கடைக்கு வந்திருக்கோம். ஆளுக்கு ஒரு ஜிகர்தண்டா வாங்கி குடிச்சிட்டு கையிலும் கண்மணியும் போய் விளையாடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி போய் விளையாடுங்க அப்படின்ட்டேன். மோனியும் தாரணியும் நாங்கள் என்ன சின்ன பிள்ளைங்களா போய் விளையாடுறதுக்கு அப்படின்ட்டு உட்காந்துட்டாங்க. சரி நீ விளையாடாட்டியும் பாப்பாவுக்கு போய் தள்ளி விடு பாப்பா அப்படின்னோடனே தாரி போய் பாப்பா அவங்கள வந்து விளையாட வச்சுட்டு இருந்தா. இந்த லீவுக்கு வெளியே எங்கேயும் போகிற மாதிரி இப்போ வரைக்கும் பிளான் எதுவும் பண்ணலை. பிள்ளைங்க எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. வேலையும் டைட்டாக ஷெடியூல் ஓடிட்டே இருக்குது அப்படின்றனால சரி வாங்க அப்படின்னு பக்கத்தில் அபூர்வாவில் கூட்டிகிட்டு வந்து விளையாட விட்டுட்ருக்கோம். கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து எனக்கு மாவாட்ட வேண்டிய வேலை இருந்தது. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். எறும்புக்கு வீட்டுக்கு போனோம். செல்வியம்மா வந்துட்டு இருக்கு. செல்வியம்மா வந்துட்டு இருக்கு. பிடிக்கிறாத. வேணாம் 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 வேணாம். நீ டக்குன்னு போயிட்டு அங்க போனா அவங்க காசு கேட்பாங்க. நீ காசு கொடு. ஏய் சும்மா இருப்பா. அவ்வளோதான் முடிஞ்சு கிளம்பியாச்சு. நல்லா விளையாண்டுட்டிங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா? வீட்டுக்கு போனோம் தூங்கிருங்க. தூங்கணுமா? பசிக்குது. இப்பதானே ஜிகர்தண்டா குடிச்சா, அதுக்குள்ள உனக்கு பசிக்குதா? அமைதியா இரு கமல். புள்ள அழுகுது. அழுகிற மாதிரி பாட்டு பாடாத. எனக்கு பாட்டு பாடணும் போல தோணுது பாப்பா. அழுகிற மாதிரி பாட்டு பாடாத. நான் எங்க பாப்பா அழுகிற மாதிரி பாட்டு பாடுறேன்? பாப்பா பாடு பாட்டு. பாடும் பாட்டு. பாடும் பாட்டு கேட்டு தலையாட்டு. அப்படியே இந்த 2 பாப்பாவே அப்படியே வெளியே தள்ளி விட்டு வெளியே போயிருப்பா. வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததும் டின்னரை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் மட்டும் உட்காந்து டிவி பார்த்துட்டு தூங்க போகணும் அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அப்புறம் தூங்க போயிட்டாங்க. அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.